காதல் பிசாசு காதல் பிசாசு அது ஒரு உதித் நாராயணன் பாடினது. அதில் தான் பருவா இல்லைன்னு அப்படின்னு பாடியிருக்காருன்ட்டு. அவர் எங்கள் படத்தில் 3 பாட்டு பாடினார். யாரடி நீ மோகினிங்கிற படத்தில் நான் ப்ரொடியூசர். அதுக்கு அவர் வந்தார், பாடினார். அப்போ அவரே என்கிட்ட சொன்னார், பாருங்க பரவாயில்லை நான் சொல்கிறேன்னா இல்லையா? ஆமாம் சொல்கிறீங்க. பருவாயில்லைன்னு ஏன் சொல்ல வச்சாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் தப்பாக பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காகவே யாருமே திருத்த மாட்டாங்க. அதுதான் தமிழ் சினிமாவில் இருக்கிறது. இந்த உண்மை யாருக்குமே தெரியாது. முதல் முறையாக நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டோம். அப்புறம் பருவா நகி அப்படிங்கிறது தான் பரவாயில்லைங்கிறதுக்கான இந்தி வார்த்தை. அவர் திரும்ப திரும்ப என்ன நினச்சிக்கிட்டாரு, பருவா நகி அப்படிங்கிறது அது இந்தி வார்த்தை மாதிரியே அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டார். அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் எழுதி பாடுவார். ஹிந்தியில் எழுதி அவர் பாடுறதுனால அவருக்கு வந்து அந்த பருவானகி வரவே இல்லை. அது மாதிரி இந்தி பாடல்கள் இங்கே வந்து பாட வருகிற பொழுது நிறைய வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதில் வந்து நான் ரொம்ப வியந்து ரொம்ப ரசித்து ஒரே ஒரு முறை சொன்னால் கூட சட்டென்று புரிந்து கொண்டு சரியாக உச்சரிக்கக்கூடிய ஒரு பாடகி என்றால் ஸ்ரேயா கோஷல் தான். அவங்க வந்து ஒரு 50-60 பாட்டு என் பாட்டு பாடியிருக்காங்க. எந்த இடத்துலையும் அவங்க தவறாகவே பாட மாட்டாங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கும்.